ஹாய் நண்பா, வணக்கம். நாம் இந்த வீடியோவில் PG TRB எஜுகேஷன் சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கிற ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நான் இங்கே ஒரு சினாப்சிஸ் கொடுத்துருக்கேன். மொத்தம் 18 எஜுகேஷன் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் இதில் எழுதியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கமிட்டிஸ் இருக்குது, நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கும் அதிகமாக உங்களுக்கு ஏதாவது கமிட்டிஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாம் இப்போது இதை ஒன் பை ஒன்னாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் நான் இந்த ஃபஸ்ட்டு 2 கமிட்டிஸ் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இது சேர்ந்து படிக்கலாம். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் மீதி எல்லாத்தையும் நம்ம படிக்கலாம். இப்போது நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற MACAULAY'S மினிட்ஸ் as well as Wood's dispatch. இந்த MACAULAY'S மினிட்ஸை 1935 நமக்காக ஒருத்தங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா தாமஸ் பேபிங்டன் மெக்காலே. இவர் ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் அண்ட் பொலிட்டீஷியன். இவர் நம்ம இந்தியன் எஜுகேஷனுக்காக எழுதின இந்த மினிட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதனால் நம்ம இதை மினிட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இவர் ப்ரிப்பேர் பண்ண அந்த மினிட். ஓகே, ஸோ நம்ம இந்தியன் எஜுகேஷனுக்காக, நம்ம இந்தியன் பீப்புளுடைய எஜுகேஷனுக்காக இவர் ஒரு மினிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இப்போது அந்த மினிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி இவர் யாருக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னா டு த கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லியம் பென்டிக். ஓகே, அண்ட் அந்த லார்ட் பென்டிக் அவங்களும் இவருடைய மினிட்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா இந்த சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஆக்ட் வந்ததுக்கப்புறமாக ஒரு பெரிய குழப்பம் இருந்தது இந்தியாவில். நம்ம எந்த மாதிரி எஜுகேஷனை நம்ம இந்தியாவில் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலீஷ் நம்ம படிக்கணும், எல்லா பீப்புள் ஆஃப் இந்தியா, ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஷுட் லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் அப்படி இல்லை, இந்தியனுடைய வெர்னாகுலர் லாங்குவேஜஸில் வட்டார மொழிகள் இருக்குல்ல, அதில் என்னெல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கோ, என்னெல்லாம் லிட்ரேச்சர் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக இந்த லார்ட் வில்லியம் பென்டிக் அப்படிங்கிற கவர்னர் ஜெனரல் இந்த தாமஸ் பேபிங்டன் மெக்காலேவை இங்கே வர வச்சுருக்காரு. ஓகே, எங்கே இந்தியாவுக்கு. அப்போ இந்த தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அப்படிங்கிறவங்க 1834 இந்த இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஓகே, ஆக்சுவலி இவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு கமிட்டியில் இவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இப்போது இவரை இந்தியா வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வில்லியம் பென்டிக் கூப்பிடுறாங்க. இவர் வந்ததும் இவர் நமக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு ஒரு மினிட்ஸை ரெடி பண்ணி இந்த பென்டிக்கு கொடுக்குறாரு. ஓகே, ஸோ அந்த பென்டிக் அந்த மினிட்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு எஜுகேஷனை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அந்த லார்ட் வில்லியம் பென்டிக்குடைய ரெக்கமெண்டேஷனால் இந்த தாமஸ் பேபிங்டன் மெக்காலே அப்படிங்கிறவங்க நம்ம இந்தியாவுக்கு வருகை தந்து நமக்காக ஒரு இந்தியன் எஜுகேஷன் ஒரு மினிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அது என்றைக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா 2nd February of 1835 ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த லார்ட் வில்லியம் பென்டிக் கோத்ரூ பண்ணிவிட்டு இதெல்லாம் அவர் எப்போ அக்செப்ட் பண்ணாருங்க அப்படின்னா March 7, 1835. ஓகே, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் எழுதியிருக்கோம். ஸோ தாமஸ் பேபிங்டன் மெக்காலே, இவர் ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன் அண்ட் பொலிட்டீஷியன் அண்ட் ஹீ இஸ் ஃபேமஸ் ஃபார் த மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன். ஹீ presented that minutes on 2nd February 1835 in Kolkata. And this minutes was accepted by Lord William Bentinck on March 7, 1835. He came to India on June 1834 as the president of the General Committee of Public Instruction. His memorandum led to Indian Education Act 1835 by Lord William Bentinck. ஸோ இவர் இந்தியாவுக்கு வருகை தந்து நம்ம ஒரு இங்கிலீஷ் நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷனுக்காக இவர் ஒரு மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதனால் ஒரு ஆக்ட் உருவாயிருக்கு. அந்த ஆக்டுடைய பெயர் என்னது? த இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் 1835.
ஓகே, இப்போ இந்த பர்சனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஹிஸ் எய்ம் வாஸ் டு பில்ட் அ கிளாஸ் ஆஃப் பீப்புள் இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர் பட் இங்கிலீஷ் இன் டேஸ்ட். இப்போ நல்ல ஆளை தான் இந்த பென்டிக் அப்படிங்கிறவங்க இந்தியாவுக்கு கூப்பிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து இங்கிலீஷ் வெரி பிடிச்சவர். ஓகேவா? அப்போ இவருடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, இப்போது எந்த பீப்புள் வந்து நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணுறாங்களோ அந்த ரூலிங் கிளாஸுடைய லாங்குவேஜ் தான் இந்த கண்ட்ரியும் பேசணும் பழகணும்னு நினைக்கிறாரு. ஸோ நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுடைய லாங்குவேஜ் தான் இங்கே வந்து ப்ரிவேல் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு இங்கிலீஷ் வெறி இருந்திருக்கு. ஸோ நம்மளாம் பிளட்டில் நம்மளுடைய ரத்தத்தாலையும் நம்மளுடைய தோல் நிறத்தாலையும் இந்தியனாக இருந்தாலும் நம்மளுடைய டேஸ்ட் எப்படி இருக்கணும், இங்கிலீஷை வந்து படிக்கக்கூடிய டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. So his aim is to promote the European literature and science among the natives of India, stopping the expenditure on the publication of Oriental works and spend funds only on English education. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வந்ததுமே நம்மளுடைய ஓரியண்டல் ஒர்க்ஸ் இருக்குல்ல, நம்ம நாட்டுக்கே உரித்தான சில ஒர்க்ஸ் லிட்ரேச்சர்ஸ் அது எல்லாத்தையும் பப்ளிகேஷன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாரு. அண்ட் ஹீ இஸ் இன்சிஸ்டிங் ஒன்லி ஆன் த யூரோப்பியன் லிட்ரேச்சர். நம்ம இந்தியன் பீப்புள் எல்லாருமே யூரோப்பியன் லிட்ரேச்சர் தான் படிக்கணும், அந்த சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு இவர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாரு. இந்த தியரியை நம்ம வந்து டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரியில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அப்பர் கிளாஸ் இருக்காங்க இந்தியாவில், அந்த அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு மட்டும் நம்ம வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், ஃபுல்லாக இந்த இங்கிலீஷ்லேயே எஜுகேஷன் கொடுக்கணும். அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் நம்மளோட எஜுகேஷனை கற்றுக்கிட்டு லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்பர் கிளாஸ் பீப்புளிலேருந்து எஜுகேஷன் ஃபில்ட்ரேட் ஆகி யாருக்கு போகுது, லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு போகுது. எப்போவுமே லோவர் கிளாஸ் பீப்புள் வந்து அப்பர் கிளாஸ் பீப்புளை தான் இமிட்டேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால் நாம் கொஞ்சம் பீப்புளுக்கு எஜுகேஷன் கொடுத்தா போதும், அந்த அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு எஜுகேஷன் கொடுத்தா போதும். இந்த மாஸ் இருக்காங்க இல்லையா, லோவர் கிளாஸ் பீப்புள், இந்த மாஸ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாஸ் மீன்ஸ் நிறைய இருக்கிறவங்க, நம்பர் அதிகமாக இருக்கிற இந்த லோவர் கிளாஸ் பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்பர் கிளாஸ் பீப்புளை வந்து இமிட்டேட் பண்ணி அந்த எஜுகேஷனை எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இவர் சொன்ன இந்த விஷயத்தை நம்ம டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன்னு சொல்லுவோம். அப்பர் கிளாஸ்லேருந்து அந்த எஜுகேஷன் அப்படியே ஃபில்டர் ஆகி டவுன்வர்ட் அந்த லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு வருது அப்படின்னு இவர் ஒரு கொள்கையை சொன்னதுனால நாம் இதை வந்து டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரின்னு சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரியுடைய த ஃபாதர் ஆஃப் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி இஸ் மக்காலே. ஓகே, அவர் அப்வர்ட் பீப்புளுக்கு வந்து அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நாம் இங்கிலீஷில் எஜுகேஷன் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்பர் கிளாஸ் பீப்புளிலேருந்து யாருக்கு போய் சேரும், லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு போய் சேரும். ஸோ நாம் ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இங்கிலீஷில் எஜுகேஷன் கொடுத்து மாஸ் நம்பர் ஆஃப் பீப்புளை இங்கிலீஷ் லிட்ரேச்சரை படிக்க வைக்கலாம், இங்கிலீஷ் நாலேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு இவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் கால்ட் அஸ் டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. ஸோ அக்கார்டிங் டு திஸ் பர்சன் Macaulay, medium of instruction for Indians should be English. நம்ம இங்கிலீஷில் தான் இந்தியன் பீப்புள் எல்லாருமே படிக்கணும், எல்லா ஸ்கூல்ஸுமே இங்கிலீஷ் மீடியமாக இருக்கணும்னு இவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 marked up the first step towards modern education in India. So this act allocated a sum of 1 lakh for education of Indian populace. After this Charter Act, there was a great confusion among two group of people. ரெண்டு group of people அடிச்சுக்கிட்டாங்க. என்னென்னா, Orientalist believed in teaching the native languages, own scriptures and text. ஓரியன்டலிஸ்ட் வந்து அந்த நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுடைய வெர்னாக்குலர் ஸ்கிரிப்சர்ஸையும் லிட்ரேச்சரையும் படிக்கணும்னு அவங்க சொன்னாங்க. செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தே பிலீவ்டு இங்கிலீஷ் ஆஸ் சுப்பீரியர். எல்லா லாங்குவேஜை விட இங்கிலீஷ் தான் பெருசு. ஸோ இந்தியன்ஸுக்கும் என்ன தான் கொடுக்கணும், இங்கிலீஷில் தான் நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஒரு குரூப்பு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வந்தவர் தான் இந்த Macaulay. So Macaulay came to India on 1834 and said,
a single shelf of a good European library was worth the whole native literature of India and Arabia. ஸோ வந்ததும் மாசாக ஒரு டயலாக் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, யூரோப்பியன் லைப்ரரி இருக்கக்கூடிய யூரோப்பியன் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிங்கிள் ஷெல்ஃப் வந்து ஒரு இந்தியாவிலையும் அரேபியாவில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் லிட்ரேச்சருக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு ஒரு போடுறாரு. ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அரேபியாவில் இருக்கக்கூடிய எல்லா லிட்ரேச்சரையும் நாம் வந்து ஒரு திராஸில் ஒரு பக்கம் வச்சோன்னா அது எதுக்கு ஈக்குவலண்டாக தான் இருக்குது? யூரோப்பியன் லிட்ரேச்சருடைய ஒரு ஷெல்ஃப் புக்ஸை வச்சாலே அது ஈக்குவலண்ட் ஆகிடும். அப்போ அவர் வந்து யூரோப்பியன் லிட்ரேச்சரை ரொம்ப உயர்த்தி பேசியிருக்காரு. ஸோ இந்தியன் பீப்புளுக்கும் நம்ம இந்த யூரோப்பியன் லிட்ரேச்சர் தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு இவர் வந்து இங்கிலீஷ் வெறி பிடிச்சவர் இல்லை, அதனால் இப்படி சொல்லிட்டாரு. So MACAULAY'S proposals were officially sanctioned in 7th March 1835. So the Lord William Bentinck வந்து MACAULAY'S proposals அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இங்கிலீஷை வந்து அவங்க வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை அலோகேட் பண்ணிட்டாங்க. 1837 இந்தியன் கோர்ட் லாங்குவேஜாக மாறிடுச்சு. ஸோ கோர்ட்ஸில் வந்து வாதாடுறதுக்கு கூட நாம் வந்து என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துலையுமே ஒஃபிஷியலாகவே நம்ம இங்கிலீஷை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இன் 1844 ஹை கவர்மெண்ட் போஸ்ட் வேர் ஓப்பன் டு இந்தியன். இப்போ 1844 இருந்து இந்தியன் பீப்புளுக்கு கூட ஹை கவர்மெண்ட் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியன் பீப்புள் வந்து என்ன படிச்சுட்டாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்க, அப்படி தானே? ஸோ தே ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் இங்கிலீஷ் பீப்புள். ஸோ இப்போ இங்கிலீஷ் பீப்புள் கூட சேர்ந்து ஒரு ஹை எஜுகேஷன் கவர்மெண்ட் போஸ்ட்டு இந்தியன்ஸ்க்கும் கொடுக்குற அளவுக்கு இந்தியன்ஸ் வந்து படிச்சுட்டாங்க. ஓகே, அப்போது இந்த MACAULAY'S மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இது 1835 வந்திருக்கு. அந்த டைம் கவர்னர் ஜெனரலாக இருந்தது லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ இவர் இந்த MACAULAY'S மினிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக MACAULAY'வை இந்தியாவுக்கு வர வச்சுருக்காரு. ஸோ அதன்படி இங்கிலீஷை வந்து நிலைநாட்டுறது தான் இந்த மெயின் குறிக்கோளாக இருந்திருக்கு இந்த MACAULAY'க்கு. ஸோ அதன்படி என்னவாக இருக்குன்னா, அவர் நினச்ச மாதிரியே நமக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனையும் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காரு. அண்ட் இவர் டவுன்வேர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொடுத்துருக்காரு. ஒரு குரூப் ஆஃப் அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு நாம் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகி டவுன்வேர்டாக போகுது. டவுன்வேர்டாக போய் யாருக்கு போகுது? லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு போய் சேருது. அதனால் நம்ம வந்து அப்பர் கிளாஸ் பீப்புளுக்கு எஜுகேஷன் கொடுத்தாலே போதும், அது யாருக்கு போய் சேர்ந்துரும்? லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு இந்த இங்கிலீஷை வந்து ஈஸியாக நம்ம வந்து இந்தியன் பீப்புளுக்கு பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கொள்கையை சொல்லியிருக்காரு. அதுதான் டவுன்வேர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி. இப்போ ரெண்டாவது வுட்ஸ் கமிஷன். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து இந்த MACAULAY'S கமிஷனையும் வுட்ஸ் கமிஷனையும் தான் படிக்கிறோம். இந்த வுட்ஸ் கமிஷன் வந்து 1854 ஜூலை 19 உருவாகியிருக்கு. இது நம்ம இன்ஃபார்மலாக செல்லமாக எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா வுட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வுட்ஸ் டிஸ்பேட்சை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க சார்ல்ஸ் வுட் அப்படிங்கிறவங்க. இந்த சார்ல்ஸ் வுட் யார் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய கண்ட்ரோல், அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய பிரசிடெண்ட். ஓகே, இந்த சார்ல்ஸ் வுட் அப்படிங்கிறவங்க ஹி இஸ் அ பிரசிடெண்ட் ஆஃப் தி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அண்ட் இவர் வெளியிட்ட இந்த வுட்ஸ் கமிஷன் அல்லது வுட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படிங்கிறத நம்ம மேக்னா கர்த்தா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். மேக்னா கர்த்தா அப்படிங்கிற வார்த்தை வந்து முக்கியம். மேக்னா அப்படின்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம், கிரேட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் கர்த்தா அப்படின்னா சார்ட்டர், ஒரு கொள்கை. ஓகே, ஸோ இங்கிலீஷ் எஜுகேஷனுக்காக ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் எஜுகேஷனுக்காக இவர் வெளியிட்ட ஒரு உயர்ந்த கொள்கை தான், எஜுகேஷனுக்கு ஒரு உயர்ந்த கொள்கை தான் இந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேக்னா கர்த்தா. இந்த மேக்னா கர்த்தா மூலமாக என்ன அவர் கொடுத்தார், இந்த வுட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, என்ன சொன்னாங்க அப்படின்னா, இட் பேவ்ட் வே ஃபார் யூஸிங் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் அட் ப்ரைமரி லெவல் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேசிக் எஜுகேஷனை அந்த நேட்டிவ் பீப்புளுக்கு, அந்த இந்தியாவில் இருக்கிற நேட்டிவ் பீப்புளுக்கு அவங்க வட்டார மொழியில் கொடுக்கணும்.
ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் எல்லாமே வட்டார மொழியில் கொடுத்துட்டு ஹையர் எஜுகேஷன் அந்த பீப்புள் போகும்போது அவங்களுக்கு நம்ம இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு செலுத்தலாம். அப்புறம் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே இங்கிலீஷில் படிக்கட்டும் அப்படின்னு இந்த ப்ரைமரி லெவலில் அந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜுக்காக ஒரு இடத்த கொடுத்தவர் இந்த வுட்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம மேக்னா கர்த்தா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வுட்ஸ் டிஸ்பேட்சோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ரைமரி எஜுகேஷனில் ப்ரமோஷன் ஆஃப் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஷுட் அட்லீஸ்ட் ஓன் ஒன் கவர்மெண்ட் ஸ்கூல். ப்ரைமரி ஸ்கூல்ஸ் should need systematic method of education. ப்ரைமரி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணி குட்டி குட்டி கிட்ஸுக்கெல்லாம் நம்ம டீச் பண்ணணும்னு சொல்கிறாரு. அண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல் கண்டிப்பாக ஓப்பன் ஆகியிருக்கணும். ஸோ பேசிக் எஜுகேஷன் எல்லா பீப்புளுக்கும் போய் சேரும்னு சொல்கிறாரு. அண்ட் டீச்சிங் பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் லெவல் ஆஃப் டீச்சிங்க்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி போகணும்னு இவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹையர் செகண்டரி வரும்போது தேர் இஸ் ப்ரமோஷன் ஆஃப் ஆங்கிலோ வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் அண்ட் இங்கிலீஷ். ஹையர் செகண்டரி வரும்போது மெதுவாக அவர் எந்த எஜுகேஷனை கொண்டு வராரு, இங்கிலீஷ் எஜுகேஷனை கொண்டு வராரு. ஸோ அங்கே ப்ரமோஷன் ஆஃப் ஆங்கிலோ வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ், அது என்னென்ன லாங்குவேஜஸ், வட்டார மொழிகளாக இருந்த அரபிக், சான்ஸ்கிரிட், பெர்ஷியன், இந்த 3 லாங்குவேஜஸ்க்கும் அவர் இடம் கொடுத்துட்டு அதற்கூடவே எதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு, இங்கிலீஷையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹையர் எஜுகேஷன்லேயும் சிஸ்டமேட்டிக் மெத்தட் ஆஃப் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ட் ஹீ ஆல்சோ இன்சிஸ்டட் எஜுகேஷன் ஃபார் விமென், Muslims, as well as he gave the importance of vocational education and he insisted teachers training is important. அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் செக்யூலர் எஜுகேஷன், இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்களா, ப்ரமோஷன் ஆஃப் செக்யூலர் எஜுகேஷன். செக்யூலர்னால் என்னது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன். நம்ம எந்த பீப்புளையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் இந்தியாவில் எல்லா பீப்புளையும் ஒரே மாதிரி நம்ம எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வுட்ஸ் அவர் சொல்லியிருக்காரு, சார்ல்ஸ் வுட்ஸ் அப்படிங்கிறவங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இந்த மக்களை என்ன சொன்னாங்க, டவுன்வேர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படி சொன்னாங்க. நம்ம அப்பர் கிளாஸ் பீப்புளை மட்டும் எஜுகேட் பண்ணலாம், அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள்கிட்ட இருந்து டவுன்வேர்டாக ஃப்ளோ ஆகி எஜுகேஷன் யாருக்கு போயிடும், லோவர் கிளாஸ் பீப்புளுக்கு போயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த டவுன்வேர்டு ஃபில்ட்ரேஷன் தியரியை இவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதனால தான் இவர் எதை ப்ரமோட் பண்ணுறாரு, செக்யூலர் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறாரு. ஸோ ஹீ repudiated the downward filtration theory. Repudiatedனா என்னது, he rejects, he does not accept. ஓகே, எந்த பீப்புளையும் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் நம்ம ஒரு செக்யூலர் எஜுகேஷன் கொடுக்கணும்னு இவர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, that's why it is called as Magna Carta. ஓகே, அண்ட் த சிஸ்டம் ஆஃப் கிராண்ட்ஸ் இன் எய்ட் என்ஹான்ஸ்ட், அதாவது எய்டட் எஜுகேஷனை இவர் என்ஹான்ஸ் பண்ணுறாரு. இப்போ வுட்ஸ் டிஸ்பேட்சோடைய இம்பேக்ட் என்ன, இப்போ வுட்ஸ் டிஸ்பேட்ச் வந்துச்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லாமல் அது என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஓப்பனிங் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா, பல்கலைக்கழகங்கள் அப்படின்றது ஓப்பன் ஆகுது. அது எந்தெந்த ரீஜியனில் எந்தெந்த முக்கியமான மேஜர் சிட்டிஸில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கட்டா, இந்த மாதிரி பெருநகரங்களில் இவர் பல்கலைக்கழகங்களை ஓப்பன் பண்ணுறாரு, யூனிவர்சிட்டிஸை. ஓகே, ஸோ இந்த 3 இடத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். யூனிவர்சிட்டிஸ் இன் பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கட்டா இன் 1857. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு அவர் எதை இன்ஸ்பைரேஷனாக எடுத்திருக்காரு அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் மாதிரி நம்ம பாம்பேலையும் மெட்ராஸ்லையும் கால்கட்டாலையும் நம்ம யூனிவர்சிட்டிஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவர் ஓப்பன் பண்ணிட்டார். லேட்டர் இதே மாதிரி பஞ்சாப்லையும் அலகாபாத்லையும் யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் ஆச்சு. பஞ்சாபில் 1882 ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் அலகாபாத்தில் 1887 ஓப்பன் ஆயிருக்கு. இப்படி வரிசையாக நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் ஆகுது. அண்ட் 2வது பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்ட், செப்பரேட் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட். எஜுகேஷனுக்காக தனியாக ஒரு துறை வேண்டும். அப்போ தான் அந்த எஜுகேஷனை நம்ம அதோடைய ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ண முடியும். அதில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு துறை ஆக்குனா தான் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஸோ செப்பரேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி அதை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெயர் டிபிஐ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன்.
ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், இது ரொம்ப முக்கியம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் செப்பரேட் education department was started by Charles Wood. It was opened because of the impact of Wood's dispatch. Okay, and then J.E.D. Bethune அப்படிங்கிறவங்க விமன் எஜுகேஷனுக்காக பெத்யூனி ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வுட்ஸ் டிஸ்பேட்ச் உடைய இம்பேக்ட்னால பீகாரில் அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டியூட் ஆஃப் புசா அப்படிங்கிற இன்ஸ்டியூட் ஓப்பன் ஆகுது. அண்ட் உத்தராகண்டில் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் அட் ரூர்கி அப்படின்னு ஓப்பன் ஆகுது. ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்ஸ்டியூட் ஆஸ் வெல் அஸ் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் செப்பரேட்டாக ஓப்பன் ஆகியிருக்கு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த இம்பேக்ட் ஆஃப் வுட்ஸ் டிஸ்பேட்ச். And appointment of European HM and principals at schools and colleges lead to rapid westernization of education system. இப்போ இவர் ஒரு மூலக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூரோப்பியன் பீப்புள் ஹெச்எம்மும் பிரின்சிபலுமாக இவர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த எஜுகேஷன் வழியாக அவர் எதை அவர் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு அப்படின்னா, the westernization. Okay, westernization of education was spread easily by the European HM and European principles. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் இண்டியன் எஜுகேட்டர்ஸ். ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லலாம் யார் இருக்காங்க, இந்தியன் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எதில் ஒர்க் பண்ணுறாங்க, கிராண்ட் இன் எய்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் கவர்மெண்ட் செக்டாரில் யார் இருக்காங்க, யூரோப்பியன் ஹெச்எம்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த வுட்ஸ் டிஸ்பேட்சோடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, Indians criticized the centralized education system and there is a neglect of Indian languages and culture. இங்கே பெயருக்கு தான் நம்ம ஆங்கிலோ வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் ப்ரைமரி லெவலில் தான் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஹையர் செகண்டரி லெவலில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலை. இங்கிலீஷ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் லாங்குவேஜஸையும் கல்ச்சரையும் நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறதாக உணர்ந்திருக்கோம். ஸோ இந்த வுட்ஸ் டிஸ்பேட்சுக்கு லிமிட்டேஷனாக கொடுக்குறோம். அப்போ இந்த வுட்ஸ் டிஸ்பேட்சில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன படிக்கிறோன்னா, இது 1854 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சார்ல்ஸ் வுட் அப்படிங்கிறவங்க யாருக்கு இதை சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா, லார்ட் டல்ஹவுசிக்கு சப்மிட் பண்ணுறாங்க. லார்ட் டல்ஹவுசி வாஸ் த கவர்னர் ஜெனரல் அட் தட் டைம். And this commission, this dispatch is also called as Magna Carta of English Education in India. And இதனுடைய இம்பேக்டால் நமக்கு ஒரு செப்பரேட்டான எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உருவாகியிருக்கு. தட் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன், டிபிஐ. ஓகே, அண்ட் ரெண்டாவது he repudiated the downward filtration theory. So there is mass education. இந்த டவுன்வர்ட் ஃபில்ட்ரேஷன் தியரியை அவர் ஏற்றுக்கலை. ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் எஜுகேஷன் கொடுக்கணும்னு அவர் சொன்னதை ஏற்றுக்கலை. அதனால் மாஸ் எஜுகேஷன் நடந்தது. நிறைய பீப்புள் படிக்கிறாங்க, எல்லாரும் ஈக்குவலாக படிக்கிறாங்க. ஓகே, அண்ட் தேர் இஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கட்டா இன் 1857. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ ஓப்பனிங் ஆஃப் கிராண்ட் இன் எய்ட் சிஸ்டம். Okay, grant in